சாட்டர்டே மார்னிங்காக சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டு ஈஸ்டாமில் வந்து மகாலட்சுமி டெம்பிள் இருக்குது, அங்கே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் சொன்னாங்க. ஸோ அதனால் நாங்கள் எந்திரிச்சு லைட்டாக பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். ஆக்சுவலி மகாலட்சுமி டெம்பிள் போகணும் அப்படின்னா எங்கள் வீட்டிலேருந்து பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணி போகணும். நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்க பிளேஸ்லேருந்து மகாலட்சுமி டெம்பிள் போகிறதுக்கு ஒரு 20-25 மினிட்ஸ் ஆகும். ஸோ அங்கே போய் ரீச் ஆகிட்டு நாங்கள் மகாலட்சுமி டெம்பிளில் உள்ளே போய் சாமி கும்பிட்றதுக்காக போயிட்டுருந்தோம். மகாலட்சுமி டெம்பிள்லேயே உள்ள மகாலட்சுமி, திருமால், அதுக்கப்புறம் சிவன், நவகிரகங்கள், விநாயகர் எல்லா சாமியுமே வச்சுருப்பாங்க. ஸோ நாங்கள் நல்ல திருப்தியாக சாமி கும்பிட்டு அங்கே கோயில்லையே வந்து எவ்ரிடே அன்னதானமும் இருக்கும். ஸோ அங்கேயே போய் சாப்பிட்டுட்டு சாதம், சாம்பார், அப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல் அதெல்லாம் அன்னதானத்தில் கொடுத்தாங்க. அதெல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு நல்லா சாமி கும்பிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்ததுக்கப்புறம் அங்கே ஈஸ்டாமில் வந்து நிறைய ஷாப்ஸ் இருக்குது, இந்தியன் ஷாப்ஸ் இருக்குது, க்ரோசரி, ரெஸ்டாரண்ட்ஸு, அதுக்கப்புறம் ட்ரெஸ் ஷாப்பிங்கு எல்லாமே அங்கே அவைலபிளாக இருக்கும். ஸோ அப்படியே நாங்கள் வந்து ஸ்ட்ரீட்டில் இறங்கி நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அந்த வீக்குக்கு தேவையான க்ரோசரி கொஞ்சம் எனக்கு தேவையாக இருந்தது, நான் அதையுமே அங்கே வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் தேஜுவோட ஸ்பெக்ஸ் வந்து கொஞ்சம் கரெக்டாக ஃபிட்டாக இல்லாமல் கொஞ்சம் லூஸாக இருந்தது. ஸோ அதையுமே கரெக்ட் பண்ணி வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். வரும்போதே ஆக்சுவலி ரெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் வீட்டுக்கு வர வரைக்குமே அப்பப்போ விட்டு விட்டு ட்ரிஸ்லிங் ஆகிக்கிட்டே தான் இருந்தது. ஸோ நாங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ரொம்ப ரெய்னியாக இருந்தது, க்ளவுடியாக இருந்தது. ஸோ அந்த கிளைமேட்டுக்கு நல்லா ஒரு ஹாட்டாக காஃபி போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா ஏதாவது ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிடணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால் என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே நானும் சுண்டல் இருந்தது ஃப்ரிட்ஜில், அதை எடுத்து வேக வைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ காஃபியும் வித் சுண்டலும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சூடாக ஒரு நல்லா டீ போட்டு வச்சுருக்கேன். இன்றைக்கி நல்ல மழையாக இருக்குங்க, ரெய்னியாக இருக்குது லண்டனில். ஸோ அதனால் நல்ல ஒரு டீ போட்டிருக்கேன். கூடவே சாப்பிட்றதுக்கு வந்து முளைக்கட்டின சுண்டல் வந்து மசாலா போட்டு தாளிக்க போகிறேன். இதில் வந்து ஆயில் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு கொஞ்சமாக சோம்பு போட்டு தாளிச்சிட்டு ஆனியன் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் உப்பு, மஞ்சத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா தூள், கொஞ்சம் வந்து காரத்துக்கு வந்து சாம்பார் மசாலா தூளும் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டேன். இந்த ஸ்டேஜில் ஆல்ரெடி வேக வச்சுருக்க சுண்டலையும் போட போகிறேன். ஆக்சுவலி சுண்டல், பச்சை பட்டாணி ரெண்டுமே கொஞ்சம் எங்கிட்ட இருந்தது முளைக்கட்டினது. ஸோ அது எல்லாத்தையுமே போட்டு தாளிச்சுக்க போகிறேன். யூஸ்வலாகவே எங்கள் வீட்டில் வந்து ஈவினிங்க்கு ஏதாவது இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. மேபி கார்ன் வேக வச்சுருக்கேன், இல்லை சக்கரவள்ளி கிழங்கு இருக்கும், அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு சுண்டல், அப்படியே இல்லைனாலும் ஏதாவது மிக்சர், அந்த மாதிரி டீ டைமுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று எங்கள் வீட்டில் கண்டிப்பாக வேணும். ஸோ இன்றைக்கி வந்து முளைக்கட்டின சுண்டல் நிறையா இருந்தது. ஸோ எல்லாத்தையுமே போட்டு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலி தேஜுக்கு இது ரொம்ப பிடிக்கும். அவங்க டேடியும் சாப்பிட்டுப்பாரு, என் ஹஸ்பண்டும் இது சாப்பிட்டுப்பாரு நல்லா. ஸோ அதனால் இன்னைக்கு இதுதான் பண்ண போகிறேன். உங்களுக்கு சுண்டல் பிடிக்கும் தானே? பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்கும், ஆனியன் போட்டு நிறைய. இது செஞ்சதுக்கப்புறம் பச்சையாக ஆனியன் வேறு போட்டு சாப்பிடுவாங்க. ரெண்டு விதமாகவும் பண்ணுவேன். சும்மா மிளகா, வரமிளகா போட்டு லைட்டாகவும் தாளிப்பேன். அப்படி தாளிக்கிறத விட இந்த மாதிரி மசாலா போட்டு தாளிச்சோன்னா ரெண்டு பேருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப பிடிக்கும், தேஜுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுதான் இன்னைக்கு பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்கேன். சுண்டல் ரெடி ஆயிடுச்சுங்க, காஃபியும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை நான் தேஜுக்கும் அவங்க டேடிக்கும் போட்டு கொடுக்க போகிறேன். இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக் டைமுக்கு இதுதான் நல்ல மசாலா சுண்டல். கூட வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு கொடுக்க போகிறேன். போதுமா? சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஹாட்டாக காஃபியும் ரெடி ஆயிடுச்சு. காஃபியும் சுண்டல் போட்டுட்டு அதுக்கு கூடவே வந்து பச்சை வெங்காயம், அதுக்கப்புறம் இந்த கொஞ்சம் கார்ன்ஃப்ளெக்ஸ் இது வந்து போட்டு இது பண்ணால் கொஞ்சம் க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும். ஸோ நிறையா சுண்டல் போட்டிருக்கேன். போட்டுட்டு கூட பச்சை வெங்காயமும் கொஞ்சம் லைட்டாக அந்த
த்ரிப்ட்னஸ்க்கு வந்து கார்ன்ஃப்ளெக்ஸும் போட்டு ஈவினிங் ஸ்நாக்குக்கு இதுதான் கொடுக்க போகிறேன். ஸோ இதுதான் எங்களோட ஈவினிங் சிம்பிள் ஹெல்த்தியஸ்ட் டிஃபன். இது இன்னைக்கு இட்லி மாவு தீந்துருச்சு. ஸோ அதனால இட்லி மாவுக்கு ஊற போட போகிறேன். நாங்கள் சம்டைம்ஸ் வந்து ஒயிட் ரைஸ் மட்டுமே போட்டு இட்லி மாவு பண்ணுவேன். சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி எல்லா கம்பு அதுக்கப்புறம் கேழ்வரகு இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டும் மிக்ஸ் பண்ணியும் இட்லி மாவு கரைப்பேன். இன்னைக்கு நான் வந்து எனக்கு மாப்பிள்ளை சம்பா அரிசி கிடச்சிது. ஸோ அதனால மாப்பிள்ளை சம்பா அரிசியில் வந்து ஒரு 2 டம்ளர் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் 2 டம்ளர் கம்பு இருக்கு, அதையும் போட்டுக்கிறேன். அப்புறம் 2 டம்ளர் கேழ்வரகு போட்டுக்கிறேன். ஸோ எனக்கு ஆக்சுவலி மாவு உளுந்து நல்ல மாவாகுது. ஸோ நான் 6 டம்ளரில் இந்த ரைஸ்க்கு 1 டம்ளர் மட்டும்தான் உளுந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ இதுவே எனக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ 1 டம்ளர் உளுந்து, அதுக்கப்புறம் வெந்தயம் கொஞ்சம் நல்லாவே ஆட் பண்ணிப்பேன் நான். ஸோ வெந்தயம் வந்து இந்த அளவுக்கு ஆட் பண்ணிப்பேன். வெந்தயம் நல்லது உடம்புக்கு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நான் நிறையவே ஆட் பண்ணிப்பேன். நான் எல்லாத்தையுமே ஒன்றாவே போட்டு ஊற வச்சு இட்லிக்கும் தோசைக்கும் ரெடி பண்ணிவிடுவேன். ஆக்சுவலி இது வரைக்கும் எனக்கு இட்லியுமே நல்லா தான் வந்திருக்கு, தோசையுமே நல்லா தான் வந்திருக்கு. எனக்கு எந்த ப்ராப்ளமும் வந்ததில்லை. இட்லியும் நல்லா ப்ளஃபியாகவே வரும். ஸோ இன்றைக்கி நான் இந்த மாதிரி தான் போட்டு அரிசிக்கு ஊற வைக்கிறேன். ஸோ 2 டம்ளர் மாப்பிள்ளை சம்பா அரிசி, 2 டம்ளர் கம்பு, 2 டம்ளர் கேழ்வரகு. ஸோ 6 டம்ளருக்கு 1 டம்ளர் உளுந்து கூட நிறைய வெந்தயம் போட்டு நல்லா ஸ்டோக் பண்ணி நைட்டே வச்சுருவேன். ஸோ காலையில் எந்திரிச்சோன்னே கிரைண்டரில் போட்டு விட்டுருவேன். இன்றைக்கி ஆக்சுவலி நைட்டுக்கு வந்து இட்லி மாவு இல்லை. ஸோ அதனால் கோதுமை மாவு போட்டுட்டு அடை மாதிரி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். ஹஸ்பண்ட்க்கும் தேஜுக்கும் மட்டும்தான். ஸோ கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நிறைய ஆனியன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நிறைய ஆனியன்ஸ் ஆட் பண்ணால் 2 பேருக்குமே பிடிக்கும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை வந்து எங்கிட்ட ஃப்ரெஷ் கருவேப்பிலை கிடையாது. ஸோ அதனால் ட்ரைடு கறி லீவ்ஸ் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் மிளகாத்தூள் போட்டுட்டு உப்பு போட்டுட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ 10 நாள் தண்ணி ஊற்றிட்டு நல்லா பனைஞ்சு விட போகிறேன். எங்கள் வீட்டில் ப்ராப்பராக இப்படி தான் ரெசிபி அப்படி தான் ரெசிபி அப்படின்லாம் சொல்லிட்டு இல்லைங்க. என் ஹஸ்பண்ட்க்கும் என் பையனுக்கும் என்ன பிடிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ரெசிப்பியை வந்து செய்வேன். சம்டைம்ஸ் சொல்ல போனால் அல்டர் பண்ணி கூட செய்வேன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி செஞ்சால் அந்த ரெசிபி பிடிக்கும். ஸோ அதனால் சம்டைம்ஸ் நான் அந்த மாதிரி பண்ணுவேன். ஸோ ஒரு இடம் தட்டிட்டேன். வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுட்டு எடுத்து கொடுத்துடலாம்.